இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்பி வைரஸ் பற்றி தான் விஷயங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சைனாவில் வந்துட்டு ஹெச்எம்பி வைரஸ் வந்துடுச்சு, கொரோனா மாதிரியே இப்போ வந்துட்டு அங்கே ஃபுல்லாக லாக்டவுன் போட போகிறாங்க, அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நிறையவே பரவிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட பயமும் வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா கொரோனாவை பார்த்துலேருந்து மக்களுக்கு வந்துட்டு பயன்றது நார்மலாகவே ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்போ ஸ்ப்ரெட் ஆனாலும் பயன்றது வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தைக்கு ஹெச்எம்பி வைரஸ் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அதை பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துச்சா அப்படின்ற ஒரு பயம் வரும். சைனால ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்துட்டு உருவாயிருக்கு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நோய் பரவுது அப்படின்னாலும் ஒரு நோய் வருது அப்படின்னாலும் அந்த நோய் பற்றிய புரிதல் இருந்துட்டாலே நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் இருக்காதுங்க. அந்த டைம் வந்து அதாவது கொரோனா வந்த டைம்லையும் நம்மளுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ள உருவாச்சுன்றது தான் உண்மை. அந்த கொரோனாலேருந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்துட்டு பாதுகாத்ததுக்கான காரணமும் இதுதான். அதனால இதை பார்த்து நம்ம பயப்படாம நம்மளுடைய இம்யூனிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்த்தாலே இந்த மாதிரி நோய்கள் வந்துட்டு நம்ம கிட்ட நெருங்காம நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஹெச்எம்பி வைரஸ் சிம்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, காஃப் இதெல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ் யூஷுவல் இது வந்து வின்டர் சீசன்ல பரவுற ஒரு வைரஸ். அது மட்டும் இல்லாமல் இது 60 இயர்ஸ் நம்ம கூட தான் இருக்கு. இதுக்கு மருந்துகள் இல்லை, அவ்வளவுதான். அதை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல சைனால இவங்க ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு வந்துட்டு விஷயங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது தான் சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு பர்சனே வந்துட்டு அவருடைய சேனல்ல அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதுல இருந்து பார்க்கும்போது சைனால லாக்டவுன்லாம் போடலன்றது நமக்கு ஓரளவு வந்து புரிதல் இருக்கு. இருந்தாலும் சைனாவை நம்ப முடியாதுன்றது தான் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற அனுபவம். இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களையும், அது மட்டும் இல்லாமல் 55 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களையும், அதாவது யாருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குமோ அவங்கள தான் வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது பயப்படாமல் இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த நோயெல்லாம் வந்துட்டு காணாமல் போயிடும்.